அனைவருக்கும் வணக்கம். அட்டைக்கருப்பு மலையாள மாந்திரிகம். நம்ம பார்க்கின்ற பதிவு, சாமியாடிகள் அருள்வாக்கு வராது, வாய்க்கட்டு இருக்கும், வீட்டில் குடும்ப கஷ்டங்கள் இருக்கும், இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கப்படும். இந்த சேனல் லிங்க் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வெள்ளைக்கான பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அதாவது கோயிலில் நல்லா வாக்காடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒட்டுநர் உறவினர் மூலியமாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா வாக்காடிட்டு இருக்கிற குடும்பம் பார்த்தீங்கன்னா நல்லா வாக்காடிட்டு அந்த கோயிலுக்கு வரவங்களாம் கரெக்டாக வந்து வழிமுறைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த குடும்பம் மேல் மேல் வளர்ந்துட்டு இருக்கும். ஒரு சிலர் பொறாம குணத்தினால் அந்த சாமி வந்து அவங்களுக்கு வாக்கு வரக்கூடாதுன்னு வாயை கட்டிடுவாங்க, அல்லது சாமி வராத மாதிரி கட்ட சொல்லி ஒரு மந்திரம் போய் கட்டிட்டு வந்துடுவாங்க. அவங்க கட்டினப்ப இருந்து அன்னையிலேருந்து அந்த சாமி அவங்களுக்கு வாக்கு சொல்லாது, வாயும் திறக்காது. மௌனம் வரும், மௌனமாக இருக்கும், மௌனமாக போயிடும். என்னவென்று சரியா புரியாது. இதுல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த பதிவு மிகவும் முக்கியமா தான் இருக்கும். அதனால சேனல் லிங்க் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 சாமி வரும். 5 சாமி வாய் திறந்து பேசுமானா பேசாது. ஏன்னா வாய் கட்டிவிட்டா அது வந்து கண்டிப்பா பேசாது. அதனால தான் சொல்றேன் நான். அது எப்படி அந்த வாய் கட்டு இருக்கும் அப்படின்னா, சாமி மௌனமா இருக்கும். ஒரு சிலர் காவல் தெய்வம்னு சொல்லும், அப்பா இந்த மாதிரி எனக்கு வாய்க்கட்டு இருக்கு, இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளையோட வாய்க்கட்டு உடச்சி விடுன்னு சொல்லி சொல்லும். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு மந்திரவாதியை பார்த்து நாடி போய் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வாய்க்கட்டுலாம் உடச்சி கிளீன் பண்ணிக்கிட்டா அந்த சாமி அன்னையில வாய்க்கட்டு உடைச்ச பிறந்து வாய்கள் திறந்து பேசி அந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காரு, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி அந்த சாமி வாக்கு சொல்லிடும். இந்த மாதிரிதான். சரிங்களா? அதனால அந்த வாக்காடிங்க சாமாடிங்களாம் கொஞ்சம் அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து நல்லா வாக்காடி நல்லா சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாந்திரி வேலை செய்ய வராங்களோ இல்லையோ, சாமி வர்றவங்க வாக்குறவங்க ரொம்ப நம்புறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் மாந்திரி வேலை செய்கிறேன், என்கிட்ட வரவங்களாம் என்கிட்ட சொல்றது இதுதான். நான் 2-4 கஸ்டமர் வரைக்கும் பார்த்து இந்த வாய் கட்டு உடைக்கிறது, சாமி ஆடிங்கெல்லாம் கட்டு உடைச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம யூடியூப் பார்த்துட்டு ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. அடுத்ததும் இன்னும் வருவாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த பதிவு மிகவும் உதவிகரமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு அவங்க குடும்பத்தை என்ன பண்ணுறது இல்லை. அதெல்லாம் சில துன்பங்கள்லாம் ஆளாகிறாங்க. சரிங்களா? நான் யாருக்கும் கெடுதல்னு சொல்லல, நல்லதுக்கு தான் நம்ம சொல்றோம். சரிங்களா? அதனால வந்து எல்லாரும் சேனல் லிங்க் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.